Hi dears, எல்லா புகழும் இறைவனுக்கே. அனைவருக்கும் இனிய நற்றமிழ் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் மேரி லிஷியா கிச்சன் டைம் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. கோதுமை அல்வா எப்படி செய்யறதுன்னு செய்து பார்க்கலாம் வாங்க டியர்ஸ். இப்போ ஒரு கப் அளவுக்கு ஒரு பவுலில் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா நைஸாக நல்லா கட்டி இல்லாமல் நம்ம இதை கரைச்சி வச்சுக்கப்புறம் கோதுமை அல்வா செய்கிறதுக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். 2 கப்பு ஊற்றியாச்சு. 3 கப்பு ஊற்றிட்டேன் தண்ணி. இதை இப்போ நல்லா கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ இது ஃபில்டர் இருக்கு இல்லையா, நம்ம இதில் தான் வடிகட்ட போகிறோம். இதில் வடிகட்டினோம்னா நல்லாயிருக்கும். நல்லா நைஸாக இது போல் நல்லா 3 கப்பு 1 கப்பு கோதுமை மாவுக்கு 3 கப்பு தண்ணி விட்டு நல்லா நைஸாக கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கிட்டு இப்போ இந்த ஃபில்டர் இருக்கு இல்லையா, மாவு செழிப்போம்ல, இதில் ஊற்றினோம்னா ஈஸியாக இருக்குது, நல்லா இருக்குது. நம்ம சாதாரண ஃபில்டரில் வடிகட்டுறதை விட இந்த மாவு செழிக்கிறோம் இல்லையா சல்லடை, இதில் சலித்தோன்னா நம்மளுக்கு ஈஸியாகவும் குயிக்காக வடிஞ்சிடும். இந்த கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இதில் தங்கிடும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். முந்திரியை வறுத்து வச்சுக்கலாம். இந்த முந்திரியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரியை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம முந்திரி ஏற்கனவே வேறு பாத்திரத்தில் வறுத்துட்டோம். இப்போ இதில் ஊற்றிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு 3 கப்பு தண்ணி விட்டு நம்ம நல்லா நைஸாக கரைச்சி வச்சுருக்கோம். கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே செய்கிறேங்க. இதுவே உங்களுக்கு நிறைய வரும். சும்மா 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். கைவிடாமல் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா ரொம்ப அதாவது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கட்டி பற்றக்கூடாது. நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே செய்கிறேன் இன்றைக்கி. 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேங்க. இப்போ நம்ம அடுத்த அடுப்பில் கேரமல் வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு 2 ஸ்பூன் ஜீனி, சிறிதளவு தண்ணி விட்டு கேரமலுக்கு காய்ச்சிக்கலாம். பக்கத்து அடுப்பில் வச்சு நம்ம இன்றைக்கி இது கலருக்கு கலர் பவுடர் நம்ம சேர்க்கலை. அதனால் கேரமல் காய்ச்சி 2 ஸ்பூன் ஜீனிக்கு கொஞ்சம் சிறிதளவு தண்ணி விட்டு காய்ச்சி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வரும். 100 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு 3/4 கப்பு வேணுங்க. எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 3/4 கப்புக்கு நெய் எடுத்து வச்சுக்கோங்க.
நல்லா அல்வா செய்யறதுக்கு நல்லா அடிக்கணமான பாத்திரம் எடுத்துக்குங்க. இந்த அல்வா செய்யறதுக்கு 20 மினிட்ஸ் ஆகும். இன்னும் நல்ல ப்ரௌனாக டார்க் ப்ரௌன் மெரூன் கலராக வரணுங்க. நம்ம 100 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நம்ம 2 கப்பு ஜீனி போட்டுக்கலாம். 1 கப்பு கோதுமைக்கு 2 கப்பு சர்க்கரைங்க. இங்கே 1.5 கப்பு கூட போட்டுக்கலாம். ஆனால் நான் 2 கப்பு போடுறேன் இன்றைக்கி. நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். நெய் விட்டுக்கலாம். ராஜராஜ சோழன் நான், ஏனையாலும் காதல் தேசம் நீதான். ராஜராஜ சோழன் நான், ஏனையாலும் காதல் தேசம் நீதான். பூவே காதல் பூவே, மண் மீது சொர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதே. கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே, கை நீட்டும் போது பாயும் மின்சாரமே. உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம். எங்கெங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன். ஒன்றாக மோகனம் என் காதல் வாகனம், செந்தாமரை செந்தேன்மலை என் ஆவி நீயே தேவி. ராஜராஜ சோழன் நான், ஏனையாலும் காதல் தேசம் நீதான். கல்லூர பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே, துள்ளாமல் துள்ளும் உள்ளம் சல்லாபமே. வில்லோடு அம்பு 2 கொல்லாமல் கொல்லுதே, பெண் பாவை கண்கள் இன்று பொய் சொல்லுதே. முந்தானை மூடும் ராணி செல்வாக்கிலே, என் காதல் கண்கள் போகும் பல்லாக்கிலே. தேனோடை ஓரமே நீராடும் நேரமே, புல்லாங்குழல் தள்ளாடுமே பொன்மேனி கேளாய் ராணி. ராஜராஜ சோழன் நான். இப்போ ஊற்றிக்கலாங்க. கேரமல் ரெடி ஆகிட்டு, நம்ம கலர் பவுடர் சேர்க்கல, இது போதும். இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேங்க. இதுதான் அல்வாக்கு ஒரிஜினல் கலரு, ரெட் கலர்லாம் வேணாம். இன்னும் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேங்க. அதோட 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். பூவே காதல் தீவே, இப்போ 3/4 கப்பு நெய்யையும் ஊற்றிட்டாங்க. பாருங்க, கண்ணாடி மாதிரி வருது நல்லா.
இப்போ இந்த முந்திரியை விட்டுக்கலாம். எப்படி இருக்குது? இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் ப்ராப்பர் அல்வா வந்து கோதுமை வந்து 4 மணி நேரம் ஊற வச்சு பால் எடுத்து செய்வாங்க இல்லையா, அதை வந்து நான் அப்புறமா ஒரு வீடியோவில் போடுறேன். இது ஆனால் இது எந்த விதத்துலையும் டேஸ்ட்டு குறையாது, நல்லாயிருக்கும். கண்ணாடி மாதிரி வந்துச்சு பாருங்கள். ஆனால் ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 25 மினிட்ஸ் வரைக்கும் வருதுங்க அது கிண்டுறதுக்கு. யாராவது கெஸ்ட் வந்தால் திடீர்னு நம்ம செஞ்சிடலாம். இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறாங்க. Thanks for watching. Thank you all. நல்லா தலதலன்னு சூப்பராக இருக்குது. அல்வா ரெடி. இதை செய்து பாருங்கள். மேரி லிஷியா கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல். ஆட்டங்காளி